நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மற்றும் ஹச்சப்பில் ஒரு 6 சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. 6 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகள்ங்க. அதிக லாபங்கள் ஈட்டக்கூடிய மாடு, நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி இந்த வீடியோ கடைசி வரலுமே பார்த்தீங்கன்னாக்க தான் ஒவ்வொரு மாடுகளோட தகவல் அனைத்துமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவது பார்க்கக்கூடிய இந்த செவலை ஜெர்சி டைப்பு தான். 9 மாதம் சினை இருக்கக்கூடிய மாடு. இந்த கண்ணு போடுறதுக்கு 10 to 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். மாடு 3ஆம் மீத்து தான் சினையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு. 13-15 லிட்டர்லையும் தாராளமா அசால்ட்டா கொடுக்கக்கூடிய மாடு. போன இதுல எல்லாம் கறவை கறந்த மாடு அப்படிதாங்க நம்மளோட விற்பனை எழுதிருச்சு. அப்படி இந்த மாடுகள்லாம் விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி என்ற பகுதியில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த சந்தனப்பள்ளியும் 3ஆம் மீத்து மாடு தான். மாடு எவ்வளோ ஒரு பிரீடில் நல்ல ஒரு உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடு அப்படிதாங்க நம்மளோட விற்பனை எடுத்துருச்சு. நீங்களே பாருங்க. மாடு 3ஆம் மீத்து தான் சனியா இருக்குது. இன்னும் கண்ணு போடுறதுக்கு இது ஒரு 10 to 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். பல் கடைப்பல் முளைப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். 13 லிட்டர் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. நல்ல ஒரு உடலமைப்பில் இருக்குது. அருமையான மடிசெட்டு இருக்கக்கூடிய மாடு. எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். மடிக்கு உச்சம் இல்லாத மாடு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு எப்போவுமே இவர்கிட்ட ஒரு 5 மாடுகள் இருக்கும் ஸ்டாக்கில். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா மாடுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். எல்லாமே பெருங்கறவைத்திறன் வாய்ந்த மாடு. நல்ல கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை எடுத்துருச்சு. கறவை எதிர்பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல லாபம் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை எடுத்துருச்சு. பண்ணைகளுக்கெல்லாம் தேர்ந்தெடுத்துக்கலாம். இல்லைன்னா புதுசாக தொழில் தொடங்குறவங்க தாராளமாக அந்த மாடுகளை தேர்ந்தெடுக்கலாம். மாடு எப்படி நல்ல ஜம்முன்னு எவ்வளோ ஒரு பெருவெட்டு மாடு, அருமையான மடி செட்டில் இருக்குது பாருங்க. மாடு 3ஆம் மீத்து மாடு தான். செவலை கலரில் நல்லா அருமையாக இருக்குது. நல்ல ஒரு உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடு. மடி செட்டு இன்னும் ஃபுல் மடியில் எடுக்கிறவ போகிற ஸ்டேஜ் ஆச்சுன்னாவே இப்போ மாடு 10-15 நாள் டைம் இருக்குதுங்க. இன்னும் 15 நாளைக்குள்ள இந்த மடி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாடு பார்க்கறதுக்கே வேறு லெவலு 80,000 வரைக்கும் போகும் அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி கறவைத்திறன் 15 லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கலாம். 3ஆம் மீத்து மாடு தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி நம்ம 4வது பார்க்கக்கூடிய இந்த ஹச்சப் கிராஸ் எப்படி இருக்குது பாருங்கள். மாடு நல்லா சூப்பரான குவாலிட்டியில். இதுவும் 3ஆம் மீத்து மாடு தான். 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க. இது கறவைத்திறன் எவ்வளோ அப்படின்னா 5 லிட்டருக்கு 15 to 16 லிட்டர் வரையும் இந்த கறவை எதிர்பார்க்கலாம். உங்கள் பாவன முறை சரியாக இருந்துச்சுன்னா தண்ணி தவறு அருமையாக வச்சு நல்ல தீவன முறைகளை மேற்கொண்டீங்கன்னா சொன்ன கறவைக்கு மேலே கறவை எதிர்பார்க்கலாம். எல்லா மாடுகளுமே 5 லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு. நல்ல கொம்பு டைப்பில் அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். நல்ல கறவை எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு மாடுகளுக்குமே கறவை கேரண்டி தர்றாங்க. நல்ல ஒரு எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் உள்ள மாடு. ஒரு பண்ணைகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாடுகள்லாம் விற்பனைக்கு வந்திருக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி என்ற பகுதியில் விற்பனைக்கு வந்திருக்குது. விலையை பொறுத்தவரையிலும் எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலையை அனுசரிப்பு 60, 65, 59, 55 அந்த மாதிரி விலையை சொல்லியிருக்காங்க. எல்லாமே கம்மி பட்ஜெட் உள்ள மாடுகள் தான். அதனால் நீங்கள் நேரில் ஒவ்வொரு மாடோட ரேட் வித்தியாசம் மாறும் அப்படின்னா நம்மளோட விற்பனை. அப்படி நம்ம 5வது பார்க்கக்கூடிய இந்த மாடு கச்சப் மாடு தான். மாடு 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. மாடு 3ஆம் மீத்து மாடு. நல்ல கருங்காம்பில் நம்ம கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா பூக்காம்பு பிசு பிசு நல்லா கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சிருக்கா. அப்படி அதனால் சைட்டை பாருங்கள். 3ஆம் மீத்து மாடு. பல் கடைப்பல் 9 மாதம் சினையாக இருக்குது. இன்னும் 10-15 நாள் பக்கம் டைம் எடுக்கும். நல்ல போடியில் நல்ல ஜம்முன்னு இருக்கு பாரு. மொட்டை டைப்பாக இருந்தாலும் நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அந்த மாடலாம் அப்படிதாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி கறவைத்திறன் எதிர்பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடுகள். நல்ல சைனிங்காக இருக்குது. நல்ல ஒரு உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடு. அதே மாதிரி தண்ணி தவள் நல்லா அருமையாக எடுத்துக்கூடிய மாடு. ஒரு வேலைக்கு 2 கிலோ தீவனத்தை வச்சிங்கன்னா நல்லா கறவை கொடுக்கும். இந்த மாடெல்லாம் நல்லா அசால்ட்டாக கொடுக்க முடியும். சில மாடுகள்லாம் திண்டு போய் இந்த மாடுகள் நல்லா கறவை எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி அதனால் தாராளமாக நேரில் பார்த்து ஒரு கலந்துரையாடுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி நம்ம 6வதாக பார்க்கக்கூடிய இந்த செவலை எப்படி அருமையான மடி செட்டு பாருங்கள். இன்னும் ஒரு 10 நாள் தான் டைம் இருக்குது. இந்த மாடு 13 லிட்டர் தாராளமாக அசால்ட்டாக கேரண்டி தரேன், நான் வாங்கிட்டு போங்க அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி நல்ல ரோஸ் காம்பில் எப்படி ஜம்முன்னு இருக்கு பாருங்க மாடு. நேரில் வாங்க பார்த்து மாட்டோட உடலமைப்பை பாருங்கள், மடி செட்டை பாருங்கள், சொல்லி தவற பாருங்கள். ஒவ்வொரு மாடியுமே நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கங்க. இல்லை எனக்கு இந்த மாடுகள்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படியே 13 லிட்டர் கறவைத்திறன் கொண்ட மாடு. செவலையில் எல்லா கிளைமேட்டு கொண்டு போனாடா படிக்கும். கையில் கட்டி விட்டிங்கன்னா எல்லா மாடுகளும் அது பேசாமல் காட்டு மேய்ச்சல் மாடு, விவசாயிலிருந்து வளர்க்கப்பட்ட மாடு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.